மனிதனா இருந்தா ஒரு தமிழனா இருந்தால் ஒரு உணர்வு இருந்தால் கட்டாயம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும். பண்ணாதவன் மனிதனே கிடையாது. உண்மைதானே? அது உண்மை. ஏன்னு கேட்டா செய்துதான் ஆகணும். அவருக்கு சாப்பிட வழி இல்லாம வரல, தொழில் இல்லாம வரல, எல்லாமே இருக்கு. அளவு கடந்து கடவுள் கொடுத்திருக்காரு, அதுக்கும் மேலேயும் கொடுத்திருக்காரு. அவர் எத்தனை தலைமுறை சாப்பிட்டாலும் தீராது. இங்க அடுத்தவனை விமர்சனம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லதானே? அதனால எல்லோரும் தமிழக மக்கள் இதை ஒரு தடவை நம்ம மிஸ் பண்ணோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நம்ம மிஸ் பண்ணோம். இதை மிஸ் பண்ணவே கூடாது. என்னுடைய கருத்து, தமிழர்களுடைய கருத்து. மிஸ் பண்ணுனா இனிமேல் வாழ்நாள்ல அரசியல் மாற்றம் இல்லை. இதுதான் அரசியல் மாற்றம், முதலும் கடைசியும் இதுதான் அரசியல் மாற்றம். அது தளபதி விஜயுடன் நாங்க 4 கோடி பேர் இருக்கோம். மீடியா நீங்க இருக்கிறீங்க, நாங்களும் இருக்க 2.5 கோடி பேர் மீடியா. எது அவங்க போட்டாலும் நாங்களும் திருப்பி போடுவோம். ஏன்னாட்டா அவருக்கு வளர்த்தி எங்களுக்கு விமர்சனம் பண்ண தெரியாம கிடையாது. நாங்களும் விமர்சனம் பண்ணுவோம். எங்களுக்கு அப்படி சொல்லி தரல. யாரையும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்லி இருக்கு. எங்களுக்கு உடம்பு, ரத்தம், சதை எல்லாமே எங்களுக்கு இருக்கு. நாங்க அதனால எங்களுக்கு விமர்சனம் பண்ண முடியும் இல்லையா? எல்லாம் பண்ணல, எல்லாம் எங்களுக்கும் தெரியும். எனக்கு 50 வயசாச்சு, எனக்கு எல்லாமே தெரியும். நான் எல்லா அரசியலையும் பார்த்துருக்கேன். அப்ப நமக்கு ஏன் இனி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட அவங்களுக்கு போட முடியலன்னு கேட்டா நமக்கு போட கை வரல. இப்ப இந்த ஆள் வந்திருக்காரு தளபதி விஜய். எதுக்கு வந்தாரு? அவர் பணம் சம்பாதிக்க வந்தார். அவரு காணாத பணமா, அவர் பார்க்காத புகழா, எல்லாமே பார்த்தாச்சு. அவர் பார்க்காத ஆட்களா, அவர் பார்க்காத மேடையா, அவர் பார்க்காத நாடா, எதுக்கு வந்தாரு? இந்த பாவப்பட்ட ஜனங்கள், துப்புரவு பணியாளர்கள், எங்களை போல உள்ள ஏழைகள், நடுத்தர மக்கள், நம்மளால அவர் வளர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இப்போதும் களத்துக்கு கொண்டு வந்தது நம்மன்னு சொல்லியிருக்காரு.